இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம், எந்த விதமான சமரசமும் இல்லாமல், அரசாங்க விளம்பரத்தை நம்பாமல் உங்களை நம்பி இயங்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடக நிறுவனம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வேலையை தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறுங்க. அல்லது QR கோடை பயன்படுத்தி மெம்பராக மாறி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். 2024 தேர்தலில் NDA கூட்டணி மட்டுமே 400 இடங்களில் ஜெயிக்க வேண்டும். அதில் பாஜக 370 இடங்களில் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசை. அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே அதை எடுத்துட்டு வராங்க. குறிப்பாக அதுலேயும் பெரிய மாநிலங்களில், அதாவது 40 சீட்ஸ் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களில் எப்படியாச்சும் காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பது. அது பீகாரில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்த முயற்சி பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலேருந்து பல கட்சிகளை வெளியேற்றுவது அல்லது அந்த கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு இழுக்கிறது அப்படின்ற நடவடிக்கையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் பாஜகவுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த முயற்சி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் பல மாநிலங்களில் அவங்கள பலவீனப்படுத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க அல்லது வெளியேறப்பட்டார்கள், நிர்பந்திக்கப்பட்டார்கள் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு GK வாசன், குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வெளியேறி இருக்காங்க. அதுக்கு பின்னாடிலாம் பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கு, ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். பட் இதெல்லாம் பண்ணி கூட காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவுக்கு அவங்களால அசைக்க முடியல. பாஜகவுடைய கோஷம் 2014 என்னவாக இருந்துச்சு? காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது தான் ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கிறது. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரா முடிக்கும் போது பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம், ராகுல் காந்தி பல பகுதிகளுக்கு போகும்போது அதை ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் மக்கள் திரண்டதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு பாஜகவுக்கு உண்மையிலேயே இந்த பெரிய மாநிலங்கள் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு பல இடங்கள்ல பல மாநிலங்களில் இந்த ED, இன்கம் டேக்ஸ், CBI இது போன்ற அமைப்புகளை வச்சு எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடியவர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா 10 வருஷமா தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விசாரணையில் அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்கட்சிகளுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்கள், அந்த எலெக்ஷனை யார் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த ஏஜென்சிஸுடைய ரெடாருக்கு கீழே வந்திருக்காங்க. அது ED விசாரணையாக இருக்கட்டும் அல்லது இன்கம் டேக்ஸ் விசாரணையாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் வழக்குகளை போட்டு அவர்கள் மீது விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சொல்ல போனோம்னா யார் யாரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பணம் உதவி செய்கிறாங்களோ, அதாவது ஒரு எலெக்ஷனை அவங்களால ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற நபர்கள் எல்லாருமே சமீப காலங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸால். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சிவில் சப்ளைஸ் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹைவேஸ் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் ஒரு பெரும் பணம் அப்படின்றது இருக்கும். அவங்கெல்லாம் தேர்தலுக்காக நிதி கொடுக்குறாங்களா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களையும் இன்கம் டேக்ஸ், ED போன்ற அமைப்புகள்லாம் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல எதிர்கட்சிகளுக்கு வரக்கூடிய அந்த பணம் அப்படின்றதை முடக்க வேண்டும் அப்படின்றதான் பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான எண்ணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். ஆம் ஆத்மி கட்சியுடைய அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி என்பது நடந்துகிட்டு இருக்கு. அந்த அக்கௌண்ட்ஸை அட்டாச் பண்ணுவதற்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு செய்திகளாக நம்ம அதை பதிவு பண்ணியிருந்தோம். அப்போது இந்த அடிப்படையில் தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய 11 பேங்க் அக்கௌண்ட்டை பாஜக அரசாங்கம் முடக்கி இருக்கிறது. அதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் 11 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் யூத் காங்கிரஸ் அவங்களுடைய பல்வேறு அமைப்புகளுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது காங்கிரஸ் கட்சியால் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு தேர்தலுக்காக பணம் செலவு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி மீது 106% வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டாக்ஸ் டிஸ்கிரிபன்சிஸ் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருக்கிறது. அதற்காக அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஃபைன் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 200 கோடி ரூபாய் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க வசூல் பண்ண இந்த டொனேஷன்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த நிதியை பயன்படுத்துவதற்கு கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து நாம் எலெக்ஷன்ஸை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் இது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த நடவடிக்கைலாம் ஸ்டார்ட் பண்ணி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் இன்று முடக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய தொகைகள்லாம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல. ஒரு தலைவரை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட வந்து நாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாதனால அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ண முடியல. வேறு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியல. ஒரு டிவி விளம்பரம் கொடுக்க முடியல. வேறு ஒரு பப்ளிசிட்டிக்காக எதுவுமே பண்ண முடியல. ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியல. தேர்தல் நிதிக்காக கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தலைமை பணம் கொடுப்பாங்க. அந்த பணமும் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து. எப்படியெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியை முடக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து அவங்க செயல்படுறாங்க. அதுலேயும் ஒரு ரொம்ப முக்கியமான கேலிக்கூத்து இதில் என்னன்னா 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு அவங்க சப்மிட் பண்ண இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டில் ஏதோ குளறுபடி இருக்குது அப்படின்னு ஃபைன் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு 1994 சீதாராம் கேசரி காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளராக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அசஸ்மெண்ட்டில் ஏதோ தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. 1994 அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டில் ஏதோ தவறுகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க வந்து பார்த்து அதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து புலம்பக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது தற்போது ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து பாஜக செய்கின்ற ரொம்ப பச்சையான ஏஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ணி பாஜக செய்கின்ற ஒரு அரசியல். அதாவது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுத்து விடக்கூடாது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலில் எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் கிடைத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக கங்கணம் கட்டி கொண்டு பாஜக செய்கின்ற வேலை. அதை தான் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கே இது நடக்கிறது அப்படின்னா நாளைக்கு வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 13A கீழே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து 100% எக்ஸம்ஷன் இருக்குது. அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அவங்க இன்கம் டேக்ஸுடைய அந்த கணக்குகளை வந்து கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் அப்படின்றது கிடையாது. இது பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதையும் மீறி பாஜக வந்து இன்கம் டேக்ஸில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முற்றிலுமாக காங்கிரஸ் கட்சி எந்த விதமான தேர்தல் வேலைகளிலும் அவங்க ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக முற்றிலுமாக அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து முடக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டொனேஷனில் ஒரு 3000 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதாவது நன்கொடை, நீங்கள் வந்து நேரடியாக நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாஜக கிட்ட ஒரு 12000 கோடி ரூபாய் 13000 கோடி ரூபாய் வந்து பணம் என்பது இருக்கிறது. அப்போ இந்த தேர்தலில் இந்த பணத்தை வைத்து பாஜக வந்து தண்ணீர் போல் இந்த பணத்தை செலவு செய்து எப்படியாச்சும் இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு தீவிர முடிவில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களுடைய வங்கி கணக்கு உட்பட எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி முடக்கி அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருந்திருக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு எழுகின்ற ஒரு கேள்வி என்னன்னா, 370 சீட்ஸ் 400 தொகுதிகளை நாங்கள் ஜெயிக்க போகிறோம், இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எதற்கு கூட்டணிகளை உடைக்கிறாங்க, எதற்கு தலைவர்களை இழுக்கிறாங்க, எதற்கு வங்கி கணக்குகளை முடக்கிறாங்க, எதற்கு இன்கம் டேக்ஸ் இடியை வச்சு ரெய்ட் பண்ணி எந்த கட்சிக்கும் யாரும் பணம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியரை கிரியேட் பண்ணி இந்த தேர்தலை ஏன் சந்திக்க வேண்டும், அந்த அளவுக்கு என்ன பயம்
அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஸோ பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல தெரியுது, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அவங்களுக்கு வராது. அப்போது அந்த நம்பர்ஸ் வராது அப்படின்னும் போது மற்றவர்களை எல்லாத்தையும் வந்து நாம் ஏதோ ஒரு வகையில் முடக்கிட்டோம்னா, அவங்களால தேர்தல் சந்திக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டோம் என்றால் நமக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கிறது அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய கணக்காக இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து எதிர்க்க வேண்டும், இதை கேள்வி எழுப்ப வேண்டும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடைய அனைவரும் வந்து இந்த விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இது ஒரு செய்தியாக கூட வரதில்லை, ரெண்டாவது இது ஒரு பெரிய விவாத பொருளாகவும் மாறுவதில்லை. ஸோ அந்த அளவுக்கு பாஜக டெஸ்பரேட்டாக இருக்குது அப்படின்றதான் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.